Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ணி மோர் குழம்பு செய்யறது பார்க்க போறோம். சோ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு நான் எடுத்துர்க்கிறது வெள்ளை பூசணிக்காய். சோ நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்துட்டு கட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி. இது தனியாக இந்த மாதிரி என்னென்ன சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் க்யூப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இது தனியாக இருக்கட்டும். ஸோ இதுக்கான தேவையான மசாலா வந்து நம்ம பார்த்துடலாம். நான் வந்து தேங்காய் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சதைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட நம்ம ஒரே ஒரு பாதி தக்காளி மட்டும் பழுத்த தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழை. ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னா கடுகு சேர்த்துருங்க. கடுகுலெல்லாம் வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துருங்க. ஸோ எல்லாம் ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதோட இஞ்சி பூண்டு இடித்தது சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வந்து வதக்கி விட்டுடலாம். ஸோ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதில் லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க பாதி தக்காளியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியிலெல்லாம் மசிகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கி விடலாம். இது கூட வந்து ஃப்ளேவருக்காக 2 வரமிளகாய் வந்து நான் சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வந்து தேங்காயில் போட்டு அரைச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் வரமிளகாய் வந்து நம்ம இதோட சேர்க்க போகிறோம். ஸோ அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நமக்கு நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பூசணிக்காவை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் ஆல்ரெடி. அதை வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதோட வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு இப்போவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஆல்ரெடி எல்லாமே வெந்தது தான். நமக்கு தேங்காய் பச்சை மிளகா அதுதான் பச்சையாக இருக்கும். ஸோ அது மட்டும் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். லைட்டாக வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக விட்டுருங்க. ஆல்ரெடி இது தண்ணி காயின்றனால ரொம்ப தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக நீங்கள் சேர்த்தா போதும். ஸோ அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வந்து இதை கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம நல்லா வந்து கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இதை வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் வந்து மோர் மாதிரி கடைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போவே நீங்கள் சேர்த்திங்கன்னா திரியாகிடும். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக உரமோர் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு நல்லா மோர் மாதிரி தண்ணியாக கடைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதோட கலந்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஐயங்கார் ஸ்டைல் மோர் குழம்பு இது. ட்ரை பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.